இன்னைக்கு பார்க்க போற கேரக்டர் நம்ம ரெகுலரா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பைபிள் கேரக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், நம்ம எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான கேரக்டர். இன்னும் சொல்ல போனா பைபிள்ல இவர் அளவுக்கு வேற யாரையும் மோசமா எழுதல. அந்த அளவுக்கு மோசமாய் வேதத்துல இவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. திருடனா இருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. துரோகியான யூதாஸ்காரியத்தை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இடரல் உண்டாக்கிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. காட்டி கொடுக்கிறவன் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிசாசு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. பிசாசின் ஒரு அடையாளமாய் பிசாசின் கிரியைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு உருவம் கொடுத்து ஒரு மனுஷனா வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நபராய் யூதாஸ் காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யூதாஸ் காரியத்தை குறித்து அவர்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா பெரும்பான்மையா நம்ம இல்லைன்னு நினைப்போம். ஆனா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயமும் நிறைய இருக்குது. அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்களும் உண்டு. அவர் சில தவறான முடிவுகள் எடுத்ததினால் தவறான ஒரு மனிதராகி விட்டாரே தவிர அவர்கிட்டையும் சில நல்ல விஷயங்கள் இருந்தது, சில தப்பான விஷயங்களும் இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துதான் தியானிக்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு தலைப்பு வைக்கும் போதே நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். என்னன்னா, யூதாஸ் காரியத் அப்படின்னு வைக்கும் பொழுது எனக்கு அதோடு சேர்ந்த ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் சாதாரண மனிதன் அல்ல. நம்ம யூதாஸ் காரியத்தை ரொம்பவும் மோசமா சித்தரிக்கிறோம். மோசம்தான், அவர் தப்பு தான், அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு, மொத்தத்தை என்னால காட்டி கொடுத்தாரு, திருடனா இருந்தார். அவருடைய எண்ணம் எல்லாம் வித்தியாசமானதா இருந்தது. சாத்தானை தனக்குள் வருவதற்கு அனுமதித்தார். சாத்தான் தன்னுடைய இருதயத்தை தூண்டுவதற்கு அவர் இடம் கொடுத்தார். தேவன் எவ்வளவோ அவரை எச்சரித்தும் அவர் பின்வாங்குவதற்கு மனம் மாறுவதற்கு செவி சாய்க்கவே இல்லை. எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறக்க கூடாது, அவர் ஒரு அப்போஸ்தலர். லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனம் எழுதியிருக்கிற வாசிக்கிறேனா? லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனம். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இயேசு பொழுது விடிந்த பொழுது சீஷர்களை வரவழைத்தார். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தோம்னா, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ராத்திரி முழுவதும் தன்னுடைய சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக ஜெபித்தார். ஜெபம் முடித்த பிறகு வந்து சீஷர்களை வரவழைத்து அவர்களை 12 பேரை தேர்ந்தெடுத்தார். நிறைய பேர் வந்திருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்க. அதுக்கு முந்தைய ஆயிரக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அதுல இருந்து ரொம்ப ரொம்ப செலக்டிவா, ரொம்ப சின்ன வட்டமா தேர்ந்தெடுத்தார் 12 பேர். அந்த 12 பேருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் இயேசு. என்ன பெயர் அப்படின்னா அப்போஸ்தலர். அந்த பெயர், அந்த இயேசு வைத்த அந்த பெயர் உள்ளவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பேதுரு எனப்பட்ட சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்லமேயு, மத்தேயு, தோமா, அல்பேவின் குமாரன் யாக்கோபு, செலத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத் என்பவர்கள். சோ இவர் துரோகியான யூதாஸ் காரியத்தாக இவர் இருந்தாலும் இவருக்கு கர்த்தர் ஒரு பெயர் வைத்தார். அந்த பெயர் அப்போஸ்தலன். அவருடைய கேரக்டரினால் அவர் துரோகி அப்படின்னு அவர் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தர் முதலில் அவருக்கு வைத்த பெயர் அப்போஸ்தலன். கடைசியா கர்த்தர் இன்னொரு பெயர் வைக்கிறார் அவருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை குறித்து தியானிக்கும் பொழுது. அவர் மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 50வது வசனம், அதை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசுவை இந்த யூதாஸ் முத்தம் கொடுத்தவுடன் இயேசு சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு யூதாஸ் காரியத்தை குறித்து. முதல்ல இயேசு யூதாஸ் காரியத்துக்கு வைத்த பெயர் அப்போஸ்தலர். கடைசியாக இயேசு யூதாஸ் காரியத்துக்கும் பிரியும் பொழுது அந்த இயேசு யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்ன பெயர் சிநேகிதன். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சிநேகிதன் சாதாரணமா சொல்லவும் மாட்டாரு. பழைய ஏற்பாட்டுல தேவன் 2 பேரை சிநேகிதன் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று மோசே. என்னுடைய சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மோசே சிநேகிதனோடு பேசுகிறது போல முகமுகமாய் பேசினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் 2 பேரை சிநேகிதன் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று யூதாஸ், இன்னொன்று லாசரு. என்னுடைய சிநேகிதனாகிய லாசருவை நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். பைபிள்ல 4 பேரை கர்த்தர் சிநேகிதன் மொத்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே, ஆபிரகாம், லாசரு அண்ட் யூதாஸ். அப்போ கர்த்தர் அவரை சிநேகிதர் அப்படின்னு சொன்னாரு. சீஷர்கள் அவரை குறித்து எழுதும் பொழுது மத்தேயும் சரி, மார்க்கும் சரி, யோவானும் சரி, லூக்காவும் சரி,
அவர்களோடு கூட பயணித்தவர்கள், இந்த யூதாஸ் காரியத்தோடு கூட இருந்து பயணித்தவர்கள், யூதாஸ் காரியத்தை செய்த மிகப்பெரிய துரோகத்தை கண்ணால் பார்த்தவர்கள். அதற்கு பிறகு வேதாகமத்தை அவர்கள் எழுதினார்கள். எழுதும் பொழுது அவர்கள் துரோகி அப்படின்னு சொன்னாங்க, திருடன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் பணப்பை அவன் கையில இருந்தது. அந்த மரியாள் பாதத்துல விழுந்து முத்தம் செஞ்சு அந்த நறுமண தைலத்தை உடைத்து வீசும் பொழுது அந்த யூதாஸ் சொல்லுவாரு, இதை எதுக்குப்பா வேஸ்ட் பண்றீங்க, இதை யாருக்கா தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் தரித்திரர் மேல் கரிசனையா இருந்ததுனால அவன் சொல்லல, அவன் திருடனா இருந்ததுனால அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி அதை குறித்து சீஷர்கள் எழுதியிருக்கிறார்கள். சோ முதல்ல அவங்களுக்கு அப்பவுமே அவங்க திருடன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா பணப்பையை தொடர்ந்து அவருடைய யூதாஸுடைய கரங்கள்ல இருந்திருக்காரு, வாங்கியிருப்பாங்க. சோ காட்டி கொடுத்த பிறகு ஓகே காட்டி கொடுத்திருக்கிறாரு. பட் அப்போ இப்போ இவரு இப்போ காட்டி கொடுத்ததுனால இதுக்கு முந்தி பணத்தை பத்தி இவர் பேசும்போது திருட்டு எண்ணமாகத்தான் இவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கறதுதான் அவர் திருடன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு கர்த்தர் இவரை அப்போஸ்தலர் என்றும் சிநேகிதன் என்றும் அழைத்தார். வேதத்துல இன்னொன்னும் சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, பிசாசுன்னு அவரை சொல்றாரு. அதையும் நம்ம சொல்லணும். நான் யோவான் யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனம். நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சீமோன் சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாயிருந்து தம்மை காட்டி கொடுக்க போவனாயிருந்தால் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். எல்லா விதமான வசை மொழிகளும் அடையாளங்களும் அவர் பேர்ல இருக்கிறது. யூதாஸ் காரியத் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாஸ் அப்படின்னா வித்தவுட் ஹெல்ப்னு அர்த்தம். காரியத் இஸ்காரியத் அப்படின்னா காரியத் என்னும் கேரியோத் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மனிதன் பைபிள்ல. அப்போ எபிரேய மொழிப்படி கேரியோத் என்னும் ஊரை சேர்ந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம். இந்த கேரியோத் அப்படிங்கிற ஊர் அல்லது காரியோத் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குது அப்படின்னா தென் யுதேயாவில் இருக்குது, சவுத் ஜுடேயால இருக்குது. அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ரொம்ப, அதாவது யூத மார்க்கத்தில் ரொம்ப வைராக்கியமா இருந்தவர்கள். செலட்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, கர்த்தருக்காக உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த காரியத் மக்கள். அந்த வம்ச வழியை சேர்ந்தவர் தான் இந்த யூதா. இவருடைய பெயர் யூதா. காரியத் என்பது, காரியத் இஸ்னா மனுஷன், காரியத்தை சேர்ந்த மனுஷனாகிய யூதாஸ். ஏன்னா இன்னொரு யூதாவும் இருந்ததுனால எப்பொழுதும் இவர் அடையாளப்படுவதற்காக யூதாஸ் காரியத்துன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி இவர் ரொம்ப ஈஸியா அடையாளப்படுத்துறதுக்கு எப்பவும் 2 யூதா இருக்கும்போது அடையாளப்படுத்தணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, காட்டி கொடுத்த யூதாஸ், துரோகியாகிய யூதாஸ், அப்படி அடையாளப்படுத்துவாங்க. அப்போ இவர் காரியத்தின் ஊரை சேர்ந்தவர். இந்த ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கலிலேயா இல்லாம மற்ற யூதயா உடைய வேறொரு பகுதியில இருந்து வந்தவர். மற்ற 11 சீஷர்களுமே கலிலேயாவை சேர்ந்தவர்கள். இவர் மட்டும்தான் தனியாய் வேறொரு பகுதியை சேர்ந்த ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். ஓகே, இடர்கள் உண்டாக்குறவனை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இடர்கள் உண்டாகிறது சரிதான், ஆனா எவன் நிமித்தம் இடர்கள் உண்டாயிருக்கிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுவாசை குறித்து சொல்கிறார். இவர் 12 சீஷர்களில் ஒருவனாக இருந்தார். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 12 சீஷர்கள்ல ஒருவர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. யூதாஸ் காரியத்தை பொதுவாக நம்ம ரொம்ப தரமட்டமா நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைக்கலாம், ஓகே கரெக்ட் தானா, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம கொஞ்சம் தியானிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பிரித்து கொடுத்தது இந்த யூதாசும் அதுல இருந்தார். இயேசு திருஷ்டாந்தங்களாய் அநேக விஷயத்தை விவரித்து சொன்ன போது அதில் ஒருவராய் இந்த யூதாசும் இருந்தார். இளையகுமாரன் கதையை சொல்லும் போது அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் இந்த யூதாசும் ஒருவர். நல்ல நிலத்தில் விழுந்த கதையை குறித்து சொல்லிவிட்டு அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு அது மற்றவங்களுக்கு எல்லாம் புரியாதுப்பா, நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு ஸ்பெஷலா இயேசு தனியாய் கற்றுக் கொடுத்ததை கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் இந்த யூதாசும் ஒருவர். அந்த லாசருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய ஊருக்கு போகும்போது கொன்றுவாங்க, தோமா சொல்லுவாரு, செத்தாலும் பரவாயில்ல போகலாம் அப்படின்னு. மரணம் ஆனாலும் பரவாயில்ல இயேசுவோடு போவோம்னு சொல்லி மரணத்துக்கும் துணிந்ததில் இருந்த ஒருவராக இந்த யூதாஸ் இருந்தார். ஊழியத்தில் பங்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:17 போட்டிருக்கிறது, எங்களில் ஒருவனாக அவன் எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். இந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்த யூதாஸ் இவர். அவர் 12 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 12 பேர் என்பது ரொம்ப ஷார்ட் லிஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அந்த கடினமான உபதேசத்தை விட்டு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. நான் நினைத்திருந்த 12 பேர்ல ஒருவர் இந்த யூதாஸ். அதனால இவரு 12 ஒருவர். எங்கெல்லாம் 12 பேர்னு வருதோ அங்கெல்லாம் இவரும் இருந்தார். கடல் மேல் நடந்ததை பார்த்தார், காற்றையும் கடலையும் அதட்டியதை பார்த்தார்,
இயேசு பிணியாளிகளை சுஸ்தமாக்கியதை பார்த்தார். இன்னும் சொல்ல போனா மார்க்கு 3வது அதிகாரம் ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். 14வது வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்கள் ஏற்படுத்தினார். அவர்களுக்கு அதிகாரமும் கொடுத்திருந்தாரு. அது அப்போ யூதாஸுக்கு அதிகாரம் இருந்தது, வரங்கள் இருந்தது, அவர் பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தது, அற்புதங்களை செய்யக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் வரங்களும் அவருக்கு இருந்தது. தம்மோடு இருக்கும்படியாய் பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தரால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான் இந்த யூதாஸ். நம்ம நிறைய நேரங்கள்ல பைபிள் காலேஜ்ல எங்கேயாவது படிச்சா பெரிய சர்டிபிகேட் எல்லாம் கிடைச்சி பெரிய அப்ரூவல் கிடைக்கும். இது நாட்டா அப்ரூவல், இது ஆட்டா அப்ரூவல், இவங்க உங்களுக்கு நீங்க பாஸ்டர்னு உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு. இயேசுவால அப்ரூவல் வாங்கப்பட்ட நபர்களில் ஒருவர் இந்த யூதாஸ். இயேசுவால் அப்போஸ்தலராக எண்ணப்பட்டவர், அவரோடு கூட இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அற்புதங்களை நேரடியாக செய்தவர், பார்த்தவர், பங்கா இருந்தவர். லாசருவே வெளியே சொல்லும் பொழுது சரி, லாசருவே வெளியே வான்னு சொல்லும் பொழுது கூடவே நின்னவரு. இப்படி படகுல போனவர், உபதேசங்களை கேட்டவர், உண்மைகளை கேட்டவர், அவங்களோட சாப்பிட்டவர், இப்படி ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல இருந்தாரு. யூதாஸ் இயேசுடைய இடது பக்கத்தில் இருந்தார். அந்த அந்த துணிக்கையை கொடுக்கும் பொழுது வலது பக்கத்தில் யோவானும் இடது பக்கத்தில் யூதாசும் இருந்தார்கள். கொஞ்சம் பேதுரு தள்ளி இருந்தாரு. அவ்வளவு முக்கியமான ஒரு நபராக இருந்தார். இயேசுவோட பக்கத்துல அவர் இருந்தாரு. அடுத்த ஸ்டெப் டக்குன்னு யோவான்கிட்ட பேசிட்டு அவர் யூதாஸ்ட்டு தான் கேட்பாரு. அந்த அளவு யோவான் 13வது அதிகாரத்தில் குறித்து எழுதியிருக்கிறது. யூதாஸ் பணப்பையை வைத்திருந்தார். பணப்பை சாதாரணமாய் ஒரு மனிதருக்கு கொடுக்க மாட்டார்கள். முக்கியமான நபர்களுக்கு பணப்பை கொடுப்பாங்க. ஏற்கனவே மத்தேயு இருக்கிறாரு, டாக்ஸ் கலெக்டர். ஆயக்காரனாகி மத்தேயு இந்த சீஷர்களில் ஒருவராக இருக்கிறார். அவரு பண வரவு செலவை குறித்து கவர்மெண்ட் ஆபீசர், அவர் கவர்மெண்டால அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அவர் அதுல படிச்சிருக்காரு. இப்போ நம்முடைய காலமா இருந்தால் ஒரு சிஏ படிச்சிருந்தா எவ்வளவு மதிப்போ அந்த மாதிரி டாக்ஸ் கலெக்டராக அவர் இருக்கும் பொழுது யூதாஸுக்கு பணப்பை கொடுக்கப்பட்டு இருந்தது. யூதாஸ் தான் வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அதுக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்க. மேபி கலிலேயா இல்ல இது இல்லாம அந்த யூதயாவிலிருந்து அந்த காரியத்துல இருந்து வந்ததுனால இவர் வைராக்கியமா இருப்பாரு, உண்மையா இருப்பாருன்னு சொல்லி அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம். அவங்க தங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூதர்களாக கருதுகிறவர்கள், அந்த யூதரை சேர்ந்தவர்கள், அப்படி நம்பி அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் பணப்பை அவர் வசம் இருந்தது. 12 பேரில் ஒருவராக அவர் இருந்தார். இயேசுவோடு ஒரு நெருக்கமான ஒரு சீடரில் ஒருவராகத்தான் அவர் இருந்தார். ஆனாலும் யூதாஸ் கடைசி வரை நிற்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஏன்னா யூதாஸோட பிளஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, யூதாஸ் ரொம்ப மோசம், தோமா ரொம்ப மோசம், தோமா சந்தேகப்பட்டாரு, பேதுரு இயேசுவை மறுதளிச்சாரு, இஸ்ரேலர்கள் எல்லாம் கர்த்தரை முறுமுறுத்தாங்க, அப்படிலாம் நம்ம பைபிள் உள்ள கேரக்டர்ஸை ஈஸியா குற்றம் சுமத்திடுறோம். ஆனா அவங்களோட நம்மள கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அநேக நேரங்கள்ல நம்ம கூட யூதாஸோட மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம், யூதாஸுக்கு மரணம் நேர்ந்து விட்டது, நமக்கு இன்னும் மரணம் நேரல. நம்ம மனம் திரும்புவதற்கான, நம்ம இன்னும் நம்முடைய அழைப்பையும் ஊழியத்தையும் தரிசனத்தையும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பு அன்னைக்கு யூதாஸ் இழந்து போய்விட்டார். அதுதான் வித்தியாசமே தவிர யூதாஸ் மோசமானவர் தான். ஆனா நம்மளை விட மோசமானவரா அப்படின்னா நம்ம தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், எல்லா கிறிஸ்தவர்களையும் சேர்த்தான் சொல்றேன். பேராசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் யூதாஸ் தான். யாருக்கெல்லாம் பணம் இயேசுடைய ஊழியத்தையும் அழைப்பையும் தரிசனத்தையும் விட பெரிதாய் தெரிகிறதோ அவர்கள் எல்லாம் யூதாஸ் தான். யாரெல்லாம் இயேசு மறுபடி அழைத்தும் மறுதளித்து போய்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யூதாஸ் தான். யார் கர்த்தர் மறுபடி வாய்ப்பு கொடுத்தும் திருந்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யூதாஸ் தான். என்ன சொல்ல போனா அவர்கள் யூதாஸோட கீழே தான். யூதாஸ் எத்தனையோ நிலைமைகளில் நம்மை விட கர்த்தரோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார். நம்ம எல்லாம் பார்த்து தரிசனத்திலையும் கற்பனையிலையும் இயேசுவோடு கூட இருப்பதாக, இயேசுவோட இன்னொரு முக்கியமான விஷயம், இயேசுவோடு கூட இயேசு யூதாஸுடைய கால்களை கழுவினார். அப்படி ஒரு 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 சீடராக நம்முடைய கனவு, நம்ம கற்பனை பண்றதை விட பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த யூதாஸ். மற்றவர்கள் யாராவது இயேசுவை பார்க்கணும்னா யூதாஸ் மூலமா கூட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. யாரும் காணிக்க கொடுக்கறதா இருந்தா யூதாஸ் தான் வந்து காணிக்க கொடுப்பாங்க. யார்கிட்ட எந்த காசு கிடைச்சாலும் எந்த பணம் வந்தாலும் அது வருவதும் போவதும் யூதாஸ் மூலமாகத்தான் இருக்கும். இயேசுக்கும் ஒரு செலவுனா அது யூதாஸ் தான் செலவு பண்ணியிருப்பார். சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் எங்க தவறுகிறார், எங்கே விழுகிறார், அவர் விழுந்தாரா, அவர் தவறினாரா, என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் யூதாசை தெரிந்து கொள்ள அந்த சீஷர்களை குறித்து பேசும்போதுதான் யோவான் 15வது அதிகாரத்துல அவர் சொல்கிறாரு. நம்ம ஓரளவு ஒரு ஜென்ரலா பார்த்துட்டோம். யூதாசை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறதுனா, மரியாள் தைலம் அந்த தைலத்தை உடைத்து பூசும் பொழுது பணப்பை வச்சிருந்த அந்த யூதாசை குறித்து நம்ம பார்த்துட்டோம். கடைசி அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பிரதான ஆசாரியர்கிட்ட போய் டீல் பேச போறாரு. இயேசுவோடு கமிட் ஆனவரு வேற ஒரு இடத்துல போய் கமிட் ஆக போறாரு யூதாசனுடைய முடிவு அப்படிதான் மாறுது. அது வரைக்கும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நமக்கு ரொம்ப தெரியல. ஏன்னா சீஷர்கள் எழுதினது யூதாசுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் திருடனா இருந்தான் அப்படின்லாம் சொல்லி எழுதுனாங்க. ஆனா அது வரைக்கும் அவர் ரொம்ப மோசமானவரா ஃபர்ஸ்ட் நம்ம நிதானிக்க முடியல. எப்போ அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இயேசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் நானான்னு கேட்கிறாங்க. யூதாசும் கேட்கிறாரு, ரவி அது நான் தானா அப்படின்னு கேட்கிறாரு. நீயே நீதான் கிட்டத்தட்ட அதான் நீ சொன்னபடிதான் அப்படிங்கிறாரு. நீ செய்ய வேண்டியது சீக்கிரமா செய்ய அப்படிங்கிறாரு. போறாரு, போய் அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட போய் ஒரு டீல் பேசுறாரு. நான் இயேசுவை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். உடனே பிரதான ஆசாரியர் 30 வெள்ளி காசு தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சுட்டு அதற்கு ஏற்ற சமயத்திற்காக யூதாஸ் காத்து கொண்டிருந்தார். சரியான சமயம் வந்த பொழுது காட்டி கொடுத்தார். யூதாஸை குறித்து நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு நாடகம் நடித்தோம். அதுல நானும் ஒரு கேரக்டர் நடித்திருந்தேன். யூதாஸ் ஒண்ணு ரொம்ப மோசம் இல்ல, நல்லவர் சொல்லி யூதருடைய நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கர்த்தர் மரித்து போவார் என்று யூதாஸ் நினைக்கல. அவர் ஒரு மேசியாவாக ஒரு பெரிய ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துவார் என்பதற்காக காத்து கொண்டிருந்தார். அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. எப்போ அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோமோ, ஒரு யுத்தம் வரும்பொழுது தன்னை ராஜாவாக அவர் வெளிப்படுத்துவார். இவரு அந்த மற்ற உலக பிரகாரமான ராஜாவை போல இயேசுவும் வருவாரு. அவர் ஏன் அமைதியாவே இருக்காரு, அவருக்கு நிறைய வல்லம் இருக்குது, அதனால காட்டி கொடுத்தா சண்டை வரும், சண்டையில அவர் ஜெயிச்சு ராஜாவாயிருவாருன்னு நினைச்சாங்கன்னு ஒரு தியரி இருக்கிறது. அது பைபிள் படி இல்ல, ஒரு தியரி அப்படி இருக்கிறது. யூதாஸ் காரியத்தில் எழுதின சுவிசேஷமும் ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒன்று அவைலபிள் இருக்குது. அதில் யூதாஸ் நல்லவன் போலவும் இயேசுவும் யூதாஸும் பேசிக்கிட்டது மாதிரியும், இயேசு சொன்னாரு, நான் சாகணும்னா ஒருத்தன் என்னை காட்டி கொடுத்துதான் ஆகணும், அந்த அந்த கஷ்டமான வேலையை நான் உனக்கு பொறுப்பு கொடுக்குறேன், உன்னை கடைசி வரை எல்லா சந்ததியினரும் மோசமானவன் என்று சொல்வார்கள், பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதாகவும், அவர் சரி பரவாயில்ல, நான் தியாகமா அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதாகவும், நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யும் இயேசு சொன்ன மாதிரியும் ஒரு புத்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதுவும் வேதத்திற்கு எதிரான புறம்பான புத்தகமாகத்தான் இருக்கிறது. ஆனா அதுவும் அப்படி யூதாசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவரா கெட்டவரா என்ன மோட்டிவ்ல அதை செஞ்சாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு மரணம் அடைவார் என்று யூதாஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நல்லவரோ கெட்டவரோ அதுக்கு அதுக்கு அப்பாற்பட்டு மத்த 27வது அதிகாரம் 3வது வசனத்துல போட்டிருக்கிறது, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரண ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட்டதை கண்டவுடன் யூதாஸ் மனஸ்தாபப்பட்டார். அப்போ மரண ஆத்மனைக்குள்ளாக அவர் தீர்க்கப்படுவார்னு இவர் எதிர்பார்க்கல. அவரை காட்டி கொடுக்கணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் வல்லமையை வச்சு, ஏன்னா அவரு அற்புதம் செஞ்சதெல்லாம் பார்த்திருக்காரு கூட, காற்றையும் கடலையும் அதட்டினதை பார்த்திருக்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்பினதை பார்த்திருக்கிறாரு, எல்லா வியாதிகளுக்கும் சுஸ்தமாக்கினதை இவரும் கூட சேர்ந்து அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. இயேசு மரிப்பாருன்னு யூதாஸ் நினைக்கல. இயேசு மரணம் அடைவதை அவருக்கு யூதாஸுக்கு மிகுந்த மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியதுங்கிறது மட்டும் பைபிள்ல போட்டிருக்குது. இந்த தேதி எல்லாம் இந்த அடிப்படையில தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அது உண்மையா போயிட்டு தெரியல. ஆனா அவர் மரணம் அடைவதை இவர் எதிர்பார்க்கவில்லை என்பது உண்மை. சரி, இந்த யூதாசுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வேதாகமத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம அவர்கிட்ட என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதலாவது, அவருக்கு பேராசை இருந்தது. அவன் பணப்பையை வைத்திருந்தபடினால் அவன் இப்படி யோசிச்சான் அப்படின்னு இருக்குது. 30 வெள்ளிக்காசு போய் டீல் பேச போறாரு, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அங்க போய் பேச போறாரு. அப்போ யூதாசுக்குள் ஒரு பேராசை, ஒரு தவறான சிந்தனை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர் திருடனாய், அதை குறித்து மத்த 26, 14, 16 வசனங்கள், மார்க் 14வது அதிகாரம் 10, 11 வசனங்கள், லூக்கா 22, 3-6 வசனங்கள் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் திருடனாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி யோவான் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திருடனாய் இருந்தான். அவனுடைய எண்ணம் ஃபுல்லா பணத்தின் மேலேயே இருந்தது. அதனால அவரு ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி வேதாகமம் பதிவு செய்கிறது. பிசாசினால் அவர் ஏவப்பட்டார், தூண்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் பதிவு செய்கிறது. லூக்கா 22, 3, 4 வசனங்கள்ல யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சாத்தான் யூதாசுக்குள் புகுற அளவுக்கு யூதாஸ் ஒரு இடம் கொடுத்து வச்சிருந்தான். யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனத்துல போட்டிருக்குது,
பிசாசு யோவான் 13வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, பிசாசு அவனுடைய இருதயத்தை தூண்டினான். அந்த யூதாசனுடைய இருதயத்தை பாவம் செய்யும்படியாக. யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமானின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டு கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். பிசாசு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறான். அவனுடைய யூதாசனுடைய இருதயத்தை தூண்டி இருக்கிறான். அதற்கு யூதாஸ் இடம் கொடுத்திருக்கிறார். இது யூதாஸை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், யூதாஸுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதை ஏன்னா இயேசு சிநேகிதனேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் இயேசு மன்னிப்பார். அப்ப அந்த பாவம் செய்து இயேசு மன்னிப்பார் என்கிற அதை நேர்ல கண்ணால பார்த்தும், இந்த இளையகுமாரன் கதையெல்லாம் காதால கேட்டும், இயேசுவோடைய நேரடியாகவே இயேசு சொன்னதை கேட்டும் மறுபடியும் ஏன் இவரு இயேசு இடத்துல திரும்பாம தற்கொலைக்காக போனார்? அவருடைய மரணத்தை குறித்து 2 விதமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10:27வது அதிகாரத்துல அவர் 4 கொண்டு செத்தார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்துல அவர் குடல் கீழே விழுந்து குடல் வெடித்து செத்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் 4 கொண்டு செத்து அதுக்கப்புறம் அப்படியே அவரோட உடல் அதுல இருந்து கயிறுல இருந்து கட்டாயி விழுந்து கீழே விழுந்து அது நாளாகி அது வெடித்து குடல் அழுகி ஒரு மோசமான சாவை அவர் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2மே வசனம் 2 இடத்துல அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. மத்திய 27:4-5 4 கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை அந்த காசை வச்சு அத ஒரு கோயிலுடைய இடத்தை வாங்கினார்கள். இது எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அது நடந்தது. சரி, இந்த யூதாஸினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவன் இயேசுவோடு இருந்தும் இயேசுவோடு இல்லாமல் இருந்தான். எப்பொழுதும் இயேசுவோடு தான் இருந்தான். ஆனால் இயேசுக்குள்ள அவன் இல்லை. நிறைய நேரம் நம்ம எப்பவுமே சர்ச்சுக்கு போறோம், ஊழியம் செய்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், பாட்டு பாடுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா இயேசுக்கும் நமக்கும் பர்சனலா தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இயேசுவோட கூடவே நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியாது. இயேசு என்ன நினைக்கிறாருங்கிறத புரிந்து கொண்டு நம்ம செய்யணும். நம்ம பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணி நம்ம பைபிள் எல்லாம் கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இது டைம் ஒதுக்கி நான் வாசிக்கிறேன், எல்லாம் சரியா தான் இருக்குது, என் வாழ்க்கை எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இயேசு நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக பர்சனல் என்கவுண்டர் இயேசுவோடு நமக்கு இருக்க வேண்டும். தனிப்பட்ட தொடர்பு நமக்கும் இயேசுக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். நாம் சில நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமலும் இருக்கலாம். இல்லைன்னா சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்தும் போயிடலாம். அதனால இயேசுவோடு இருந்து கொண்டே பிசிக்கலா வெளியே பார்வையில இயேசுவோடு கூட இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா உள்ளத்துக்குள்ள இயேசுவோடு இல்லாமல் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, பார்ட்டிசிபேட்டர் பட் நாட் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவரு அது எல்லா அது அதை விட முக்கியம், அவருடைய பர்சனலான ஒரு உள் வட்டத்துக்குள்ள ஒரு ஆளாக நம்ம இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாயினால அவரை அறிக்கை செய்து விட்டு ஒரு வசனம் சொல்ல இருக்குது, வாயினால தேவனை அறிக்கை செய்கிறோம், ஆனா கிரியைகளினால அவரை மறுதளிக்கிறோம். தீத்து 1:16 எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. நம்ம கிரியைகளினால் கர்த்தரை மறுதளிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கிரியை ஒருபோதும் கர்த்தரை மறுதளித்து விடக்கூடாது. அவர் கழுவப்பட்டார், ஆனால் சுத்திகரிக்கப்படவில்லை. இயேசுவாலேயே பாதத்தை கழுவி, இயேசுவே அவருடைய பாதத்தை கழுவினாரு. கழுவப்படுற ஸ்டேஜ் வரைக்கும் அவர் வந்துட்டாரு. ஆனா அவருக்குள்ள இருந்த கசப்பு அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாரு. அதற்கு பிறகுதான் அவர் காட்டி கொடுக்க போறாரு. அதுக்கு பிறகு சாத்தான் அவருக்குள்ள புகுந்து எல்லாமே நடக்குது. அப்போ நம்ம கழுவப்படுவது சரிதான், சடங்காச்சாரங்களை எல்லாம் பின்பற்றுவது எல்லாம் சரிதான். ஆனா நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன், இயேசுவோடு பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். இயேசுவோடு தனிப்பட்ட ஒரு தொடர்பு வேணும். உள்ளும் புறமும் சுத்தமாவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு விஷயம், சாத்தானுக்கும் நமக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது எந்த விதத்திலும். இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா யூதாசுக்குள் சாத்தான் புகுந்ததாக, யூதாசை சாத்தான்
சாத்தான் சாத்தான் வந்து அவருடைய இருதயத்தை தூண்டினதாக வேதாகமம் சொல்லுகிறது. அதற்கு யூதாஸ் இடம் கொடுக்கிறார். இடம் கொடுக்காமல் சாத்தான் வருவது இல்லை. சாத்தானுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. நம்மை குறித்து சாத்தான் என்ன நினைக்கிறான், நமக்கும் சாத்தானுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பவுல் சொல்லுகிற இயேசு நாமத்தினால போ பிசாசு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பவுல் பிசாசை துரத்துகிறதை பார்த்து அதே மாதிரி காப்பி பண்ணும்போது பிசாசு சொன்னது, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன். இயேசு எவ்வளவு பெரிய தெய்வம்னு எனக்கு தெரியும். பவுல் இயேசுவை கொண்டு எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், அவர் எவ்வளவு பரிசுத்தவான் என்பதை குறித்து எனக்கு தெரியும். நீ யார் அப்படின்னு சொல்லி அவங்களை பலவந்தமாய் பலாத்காரம் பண்ணி அனுப்பி விட்டுருச்சு. அப்போ பிசாசுக்கு நம்மை குறித்து பவுலை அறிந்து வைத்திருப்பது போல அறிந்து வைத்திருக்கிறானா, அல்லது யூதாசை அறிந்து வைத்திருப்பது போல அறிந்து வைத்திருக்கிறானா? ஏன்னா இயேசு சிநேகிதனேன்னு யூதாசை சொல்லுகிறார். ஆனா யூதாஸ் சிநேகிதனேன்னு சொல்லி பிசாசை சொல்லி பிசாசோடு சேர்ந்து அவன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறான். அதுல நம்ம கவனமா இருக்கணும். சாத்தானுக்கும் நமக்கும் ஒருபோதும் தொடர்பு இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்முடைய முத்தம் அன்பின் அடையாளமாகத்தான் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். யூதாஸ் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுக்கிறார். வெளியே பார்வையில அவர் முத்தமிடுவது இயேசுவோடு எவ்வளவு பாசமா இருக்கிறார் என்பதை போல தெரியும். ஆனால் அந்த முத்தத்தின் உள்நோக்கம் சரியானதல்ல. சில நேரங்கள் நம்ம கர்த்தரை தேடுவதின் உள்நோக்கம் பணமாக இருந்தா அது சரியானதல்ல. கர்த்தரை தேடுவதின் உள்நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கானதாக இருந்தா அது சரியானது கிடையாது. சங்கீதம் 2வது அதிகாரத்துல இருக்கு. கடைசி காலத்துல அவர் வரும் பொழுது அவர் கோபம், ஒரு நிமிஷம் எடுத்துட்டு அந்த வசனத்தை, வழியில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் ஒரு அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை முத்தம் செய்யும்படியாய் கடைசி காலத்துல அவரோட முத்தம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா முத்தத்துல நிறைய வகை இருக்கிறது. அன்பின் அடையாளமாக முத்தம் இருக்கலாம். மற்றவர்களுக்கு தம்மை பரிசுத்தவனாய் காட்டுகிறதற்கு முத்தம் இருக்கலாம். காட்டி கொடுப்பதற்கான முத்தமாகவும் இருக்கலாம். அப்சலோம் முத்தம் கொடுக்கிறார். அது வஞ்சனை உள்ள முத்தம். பைபிளே போட்டிருக்கு, சத்ரு இடும் முத்தம் வஞ்சனை உள்ளது அப்படின்னு சொல்லி. மோசமான ஒரு முத்தம், ஆபத்தான முத்தம் யூதாஸ் கொடுக்கிறார். ஆனா இன்னொரு முத்தம் மரியாள் கொடுக்கிறாள். அந்த முத்தத்தில் பரிசுத்தம் இருந்தது, அந்த முத்தத்தில் ஆராதனை இருந்தது, அந்த முத்தத்தில் தாழ்மை இருந்தது, அதில் உண்மையான அன்பு இருந்தது. ஆனா இங்க அன்பு கிடையாது. அன்பு இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொரிந்தியர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லை அப்படின்னா நம்ம பேசுகிற அந்நிய பாஷை வெறும் சத்தம் மாதிரி தான் இருக்கும். வெண்கலத்துல அடிக்கிற சத்தம் மாதிரிதான் இருக்குமா. அன்பு இல்லைன்னா நம்ம பேசுகிற தீர்க்க தரிசனமும் தேவையில்லாதது. அன்பு இல்லைன்னா நம்ம பேசுகிற பிரசங்கம் எல்லாம் வீணானது. அப்போ முத்தம் அன்பு இல்லை அப்படின்னா அது பிரயோஜனமற்றது, அது ஆபத்தானது. யூதாஸ் கொடுத்த முத்தத்தில் அன்பு இல்லை. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற முத்தத்தில் அன்பு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் வெளியே பார்வையில பார்க்கும்போது இவங்க டெய்லி கர்த்தருக்கு முத்தம் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தருக்கும் நமக்கு தான் தெரியும் அந்த முத்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. நம்முடைய முத்தம் அன்பின் அடையாளமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முத்தம் கொடுக்க வேண்டும் சரிதான், ஆனால் அந்த முத்தம் யூதாஸ் கொடுத்த முத்தமாக இருக்கக்கூடாது, மரியாள் கொடுத்த முத்தமாக இருக்க வேண்டும். இன்னொரு யூதாஸ்ல இருந்து கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒர்ஷிப்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. மரியாள் முத்தம் கொடுத்து ஒரு ஆராதனை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாள். அந்த ஆராதனையை தலையிட்டு அது மரியாதை பயந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுல தலையிட்டு அது தப்பு அப்படின்னு சொல்லி ஆராதனையை கர்த்தருக்கு கொடுப்பதை, கர்த்தருக்கு மனமு வந்து ஒருவர் தன்னுடைய உள்ளத்தின் வெளிப்பாடாய் அன்பின் வெளிப்பாடாய் செய்வதை அவதூறு செய்வது, அதை வேஸ்ட் அப்படின்னு சொல்றது, அவங்கள வேதனைப்படுத்தும்படியாய் நடந்து கொள்வது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியம் இல்லாது. ஆண்டவர் சொல்றாரு தெளிவா, அதை பத்தி நீ கவலைப்படாத, தரித்திரர் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார்கள், ஆனா நான் உங்களுக்குள்ள இருக்க மாட்டேன், அவள் செய்வது சரிதான் சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு கொடுத்தா என்ன, அவங்களுக்கு கொடுத்தா என்ன, ஊழியக்காரங்க அப்படி செஞ்சானே இப்படி செஞ்சானே மத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல யூடியூப்ல ஏகப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரங்களை குறித்து குறைவுகள் வந்துகிட்டே இருக்கு. வர வர அப்படியே, ஏன்னா அவங்கவுங்க அன்னன்னைக்கு சரி பண்ணி ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை அவங்க வீணாக்கிட்டு போயிடக்கூடாது. எப்படியோ கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு முக்கியம். நாம் பரலோகம் போக வேண்டியது அவசியம். இதுல மட்டும் போக்கஸ் பண்ணி போகணும். அவங்க அவங்க செஞ்சது சரியா தப்பா, இப்படி பண்ணலாமா, பைபிள் இப்படி போட்டிருக்கிற நிறைய அதை குறித்தே ஒரு ஊழியக்காரங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுல கிறிஸ்தவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம அந்த தவறை செஞ்சிடவே கூடாது. ஏன்னா கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு நமக்கு தெரியாது. யாரை நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு பிறரை குற்றம் சாட்டாதிருங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். மரியாளை குற்றம் சாட்டின இந்த யூதாஸ் எல்லா அப்போஸ்தலர்களாலும் எல்லா தேவ சீஷர்களாலும் குற்றம் சாட்டப்பட்டார். அதனால அடுத்தவங்களை குற்றம் சாட்டுவது நமக்கே ஆபத்தாய் திரும்பி வந்து விழுந்துரும். அடுத்தவங்க செஞ்ச தப்ப அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம செய்யாம இருப்போமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்குமான சூழல் வேற, ஒவ்வொருவருக்குமான மனம் திரும்புற விஷயம் வேற. அதனால அதுல கவனமா இருப்போம். ஒர்ஷிப்பை நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது.
மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும் பொழுது அதை ஒருபோதும் மறுக்க கூடாது. அதுவும் நம்ம யூதாஸ்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். சிநேகிதனே ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரும் இதே மாதிரி ஒரு தப்பு பண்றாரு. பேதுருவையும் பிசாசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பேதுருவையும் தப்பு பண்றாரு. ஆனா பேதுரு மறுபடியும் இயேசு இடத்துல வந்து அதை சரி பண்ணி விட்டார். யூதாஸ் மறுபடியும் இயேசு இடத்துல வரல. இளையகுமாரன் ஓடி வந்து தகப்பன்ட்ட கொடுத்த முத்தத்திற்கு இணையாகத்தான் இந்த முத்தம் அந்த கிரேக்க பதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிநேகிதனேன்னு சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு பார்வை பேதுருவை மாற்றி விட்டது. ஆனா சிநேகிதனே சொன்ன வார்த்தை யூதாஸை மாற்ற முடியல. யூதாஸ் அதுக்கு இடம் கொடுக்கல. மனஸ்தாபப்படுறாரு. ஐயோ நான் செஞ்சது தப்புதான்னு சொல்றேன். நான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கிறார். நான் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கிட்டோம். அதை யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியாம தற்கொலை பண்ணி மறித்து விட்டார். இயேசு இடத்துல வந்திருந்தா பேதுருவை மறுபடி கட்டி எழுப்பிய தேவன் யூதாசையும் கட்டி எழுப்பியிருப்பார். நமக்கான வாய்ப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் மறுபடி வரும். எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் தயாராக இருக்கிறார். யூதாஸ் அளவுக்கு நம்ம துரோகம் பண்ணியிருந்தாலும் கூட அவர் நம்மை பார்த்து சிநேகிதன் தான் சொல்றார். மற்ற சீசர்கள் துரோகின்னு சொல்லலாம், காட்டி கொடுக்கிறோன்னு சொல்லலாம், இடல் உண்டாக்கிறோன்னு சொல்லலாம், திருடன்னு சொல்லலாம். ஆனா இயேசு எப்பொழுதும் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் இந்த யூதாசின் மூலமாய் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து நம்மை சரிப்படுத்துவாராக. ஆமென்.